உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த கனிமவள கொள்ளைக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் முன்னெடுத்தால் சாலை வந்து சொன்னா வீடுகளில் அப்படியே படுத்துவார். அந்த அளவுக்கு மிகப்பெரிய போராட்டங்களை செய்தவர். நாம கூட நினைச்சோம் உண்மையிலே இந்த மண்ணின் மீதும் இந்த மக்கள் மீதும் இந்த மலைகளின் மீதும் பேரன்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த மனோ தங்கராஜ் அவர்கள் என்று நினைத்தோம். ஆனா அவர் அமைச்சரானதுக்கு பிறகு அவர் இந்த தொகுதியில் காண்பித்த அட்டூழியம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. இவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய ஊழலுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பொருட்கள் அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு இவர் ஊழலில் திளைத்திருப்பார் என்பதை அந்தாண்டவர்கள் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வடிவேல் படத்துல ஒரு சீன் வரும். சாதாரணமா இருப்பாரு. சாதாரணமா பார்த்தா குழந்தை மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறு ஒரு கற்ப ஒரு மறு அதே வச்சுட்டு இப்ப பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் இருக்குதா அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி இந்த பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அளவில் மனோ தங்கராஜ் அவர்கள் மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய காரணத்தினால மீண்டும் அவருக்கு வாக்களித்தால் மீண்டும் அவருக்கு வாய்ப்பளித்தால் அவர் வெற்றி பெறுவதற்கு சாத்தியமில்லை என்ற காரணத்தினால் திமுகவுக்கு